நியூசிலாந்து வானொலி நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஒரு முல்லைத்திணை காட்சி பெருமானாற்றுப்படையிலே 169 முதல் 184 வரிகள் வரை இடம்பெற்றிருக்கிற காட்சி. தமிழர்கள் திணை சமுதாயமாக வாழ்ந்தவர்கள். முல்லை நிலத்திலே ஆடு மாடு மேய்த்து வாழ்கிற ஒரு இடையன், மரங்கள் அடர்ந்த சோலை, அங்கே குழலும் யாழும் அவர்கள் வாசிக்கிற காட்சி இங்கு காட்டப்படுகிறது. தமிழர்களை பொறுத்தவரை திணை சமுதாயம் வாழ்ந்தபோதே நல்ல இசைக்கருவிகளை அவர்களே தயாரித்து அவர்களே அந்த இசைக்கருவிகளை இசைத்திருக்கிறார்கள் என்பதற்கு சான்றாக இந்த பகுதி இடம்பெற்றிருக்கிறது. நண்பர்களே, கார்காலம், செடிகொடியிலே பூக்கள் நிரம்பி இருக்கின்றன. இடையன் ஒருவன் அவனுடைய காலிலே செருப்பணிந்திருக்கிறான். தொடுதோல் மரிய வடுவாள் நோனடி என்கிறார் புலவர். தொடுதோல் என்றால் செருப்பு என்பது பொருள். நண்பர்களே, அவனுடைய மயிர்களெல்லாம் நறுமணம் தருகின்றன. உரிக்கா உருந்த மறுப்படு மயிர்ச்சுவல் என்கிறார். கோட்டவும் கொடியவும் விரையை காட்ட, கோட்டுப்பூக்கள் கொடிப்பூக்களை எல்லாம் அவன் தன்னுடைய உடலிலே பல்பூம் இடைந்த படலை கன்னியாக அணிந்திருக்கிறான். அந்த இடையன் நிறைய நிறைகளை அங்கே மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்படி நிறைய நிறைகளை மேய்த்து கொண்டிருக்கிறவன் நண்பகல் நேரத்தில் அந்த இடைச்சி ஒரு குடுவையிலே கொண்டு வருகிற பாலிட்டு காய்ச்சிய கூழ் கொண்டு வருகிறாள். அதையும் அவன் அங்கே உண்ணுகிறான். அதை ஒன்றமர் உடுக்கை கூழார் இடையன் என்கிறார். அப்போ அந்த கூழை அவங்க குடித்து கொண்டிருக்கிறான். இந்த காட்சியை பற்றி விபுலானந்த அடிகள் தன்னுடைய ஒரு கட்டுரையில் மிகச்சிறப்பாக எழுதுகிறார். உலக மொழிகளிலேயெல்லாம் இசைக்கருவிகளை பற்றி இது போன்ற பதிவுகள் காண இயலாது. எப்படி ஒரு இசைக்கருவியை தயாரிக்க வேண்டும்? உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணம் நம்முடைய விபுலானந்த அடிகள் அவர்கள் யாழ் நூல்னு ஒரு பெரிய இசை நூல் தந்தவர். தமிழ் இசையை மீட்டெடுத்த அறிஞர்கள் அவரும் ஒருவர். அவர் சொல்லுகிறார், நண்பர்களே, அங்கே அவன் எப்படி ஒரு மூங்கிலை வெட்டி எடுக்கிறான், அந்த மூங்கிலில் எப்படி அவன் ஓட்டையிடுகிறான். அந்த காலத்தில் தீப்பெட்டி இல்லை. நெலிகோல் கொண்ட பெருவிரல் நெகிழி செந்தி தொட்ட கருந்துளை குழல். அதாவது நெலிகோல் அப்படின்னா ஒரு மூங்கில் குச்சி இருக்கும், அதுக்குள்ளே இன்னொரு மூங்கில் குச்சியை போட்டு இடையில அந்த பஞ்சை போட்டு கடைந்தெடுத்தால் நெருப்பு வரும். இதுதான் அந்த காலத்தில் தீப்பெட்டி. அப்படி இந்த நெலிகோல் கொண்ட பெருவிரல் நெகிழினா நெருப்புன்னு பொருள். அந்த நெருப்பை எடுத்து அவன் என்ன செய்கிறான், அந்த மூங்கில் குழாயில் ஓட்டையிடுகிறான். அது நல்ல புல்லாங்குழலாக மாறிவிடுகிறது. கருந்துளை குழல் என்கிறார் ஆசிரியர். அப்புறம் அந்த குமிழ மரத்து குச்சியில் நடுப்புற ஓட்டம் இருக்குமா. அந்த குமிழ மரத்து குச்சியை வளைத்து விழியால் இசைக்கும் விரல் எறி குறிஞ்சி என்கிறார். அந்த யாழாக மீட்டுகிறான் ஆசிரியர். விபுலானந்த அடிகளுக்கு விளக்கம் எழுதுகிறார். நண்பர்களே, மரல் என்கிற ஒரு செடி உண்டு. அந்த மரம் அந்த மரத்தினுடைய நாரை எடுத்து கயிறை திரிக்கிறான். அந்த கயிறினாலே கிட்டத்தட்ட ஒரே அளவான 14 நரம்புகளை குறுக்க கட்டுறான். அதுதான் அவனுக்கு அங்கே யாழாக அமைந்திருக்கிறது. நண்பர்களே, தமிழ் இலக்கியம்தான் இது போன்ற சராசரி மனிதனை பற்றி பேசுவது. பாடுபொருளாக வறுமை, பாடுபொருளாக ஏழ்மை. அப்போ இது ஒரு மக்கள் இலக்கியம், செவியல் இலக்கியம்னு நாம் சொல்கிறோம். இந்த செவியல் இலக்கியத்தில் இசைப்பதிவுகள் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். பெரிய அரசர்கள் மட்டும்தான் கவிதையினுடைய பாடுபொருளாக இருக்க வேண்டும் என்று தமிழ் மரபில் இல்லை. நண்பர்களே, செவியல் காலத்தில் சாதாரண உழைக்கிற மக்கள், சாதாரண இடையர்கள் இங்கே பாடுபொருளாக அமைந்திருக்கிறது இந்த கவிதையில் நம்ம பார்க்கிறோம். நண்பர்களே, அவர்கள் எப்படி இந்த இசைக்கருவிகளை எல்லாம் செய்து மீட்டினார்கள். நாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம். பாணன், பறையன், கடம்பன், துடியன் என்று அண்ணான்களது குடியுமில்லை என்றெல்லாம் பார்த்துருக்கிறோம். பல்வேறு இசைக்கலைஞர்களை தமிழ் மண் அந்த காலத்திலேயே ஆதரித்தது என்பது நமக்கு தெரியும். அப்படி இந்த ஒரு மிகச்சிறந்த இசைக்கருவிகளை இவர்கள் உருவாக்குகிற காட்சியை நம்ம பார்க்குறோம். அந்த இசையை கேட்டு, அந்த புல்லாங்குழலை கேட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம், பசி என்பது பிற்காலத்தை சொல் நண்பர்களே, அந்த எவ்வளவு இன்பமாக இருந்தன என்பதையும் குறிப்பிடுகிறார். இதில் இன்னொரு செய்தி நண்பர்களே, விபுலானந்த அடிகள் சொல்லுகிறார். அப்போது அந்த குமரிக்கண்டம் அழிந்தபோது தமிழர்கள் இங்கேருந்து எகிப்துக்கு போனார்கள். அவர் மிசிரம்ங்கிறார். அதை மிசிர மொழினா எகிப்து மொழி. சுமேரு என்கிற அந்த சுமேரிய நாட்டுக்கும் போனார்கள். அந்த 2 மொழிகளிலுமே பண் என்கிற சொல் அங்கே இருக்கக்கூடிய இசைக்கருவியை குறிக்கிறது. அந்த இசைக்கருவி யாழ் போல் இருக்கிறது, அது யாழ் தான். அப்போ யாழ் என்கிற சொல் பண் என்கிற சொல்லாட்சியில் இன்றைக்கும் எகிப்து மொழியிலேயும் சுமேரி மொழியிலேயும் இருக்கிறது என்று ஆராய்ந்து
சான்றோராகிய விபுலானந்தர்கள் கூறுகிற போது நண்பர்களே, அந்த குழல், அந்த யாழ் இவற்றை எப்படி தமிழர்கள் அந்த மூங்கிலே ஓட்டையிட்டு உருவாக்கினார்கள் என்கிற இந்த சிந்தனையை இந்த பெரும்பாநாட்டுப்படை தருகிற போது நாம் வியந்து நிற்கிறோம். மகிழ்ச்சி. நன்றி.